புதுச்சேரியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிற நிலையில் இதனை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கலாம். வேல்ராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி ஆசிரியர் மீது புகார் அளிக்கப்பட்டது. ஆசிரியர் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட நபர் என்பதால் நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் உரிய முறையில் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரிக்கவில்லை என்று கூறியும் அந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆத்திரத்தில் அந்த பள்ளிக்குள் புகுந்து அடித்து நொறுக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். பெரும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதாவது அந்த சிறுமியின் உறவினர்கள் நடத்திய தாக்குதலில் பள்ளியில் இருந்த சேர்கள், மேஜை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலிலும் 100க்கும் மேற்பட்ட அந்த உறவினர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் தற்போது மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை அதாவது கைது செய்து அப்புறப்படுத்துகின்ற பணிகளை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதே நேரத்தில் இந்த நபர், அதாவது இந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர் என்றும் அதன் காரணமாகவே தற்போது இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் கூறி அப்பகுதி, அதாவது சிறுமியின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.